ஆண்டு காலமாக எங்களிடம் ஆரம்பிப்பதான 10 நிமிஷம் இருக்குது. 2016 சட்டமன்ற தேர்தலில் முதல் கட்டமாக 54 வேட்பாளர் பட்டியல் கொண்ட பட்டியல் இன்று மாநில தலைமை மூலம் பரிந்துரைக்கப்பட்டு தேசிய தலைமையில இருந்து தேசியத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர் நட்டா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த 5 முன்னாள் மாவட்டத்திலான என்னை இந்த சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு என்னுடைய மனமார்ந்த மாநிலத்துக்கும் என்னை வளர்த்து ஆளாக்கிய மாநில தலைவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களும் எங்களுடைய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் செய்யக்கூடிய அளவற்ற பணிகளை எடுத்து கூறி எங்களுடைய எண்ணற்ற வரிசையாக எங்களுடைய வளர்ச்சி பதவிகளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். அந்த வகையில் அதனுடைய வளர்ச்சி திட்டங்கள் வேலைகளிலும் செய்யாமல் இருக்கின்றன. அறிவிப்போடு மட்டும்தான் இருக்கிறது. மாநிலத்தில் மட்டுமில்லை, குறிப்பாக கரூர் மாவட்டத்திலேயும் அறிவிப்புகள் மட்டும்தான் இருக்கும். அதனுடைய பத்திரிகை நண்பர்களுக்கு உங்களுக்கெல்லாம் அவசியம் விரும்புகின்றேன். கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலத்துக்கு முன்பாக அதிமுக அரசாங்கம் பூங்கா என்று அறிவித்தார்கள். அந்த பூங்காவும் எங்கே இருக்குது என்று தெரியாது. பஸ் நிலையம் வரும் என்று அறிவித்தார்கள். அந்த பஸ் நிலையம் எங்கே இருக்குது? அதே போல பசுவிலை பாலம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் வாழக்கூடிய பசுவிலை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக திராவிட கட்சியில் செய்த ஊழல்கள், எண்ணற்ற ஊழல்கள், அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரிய ஆள் போட்டு வீடு விட அதை போய் நாங்கள் இப்போ இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே